இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலம் மும்பையில ரெக்கார்டு ஸ்பீட்ல அந்த பாலத்தை கட்டுவாருங்க. ரெக்கார்டு ஸ்பீட்ல கட்டுவார். ரோட்டாங் டனல் மேல பனி பிரதேசத்துல ரெக்கார்டு ஸ்பீட்ல கட்டுவாருங்க ஐயா. 6 லேன் ரோடு பார்டர் ஏரியால ரெக்கார்டு ஸ்பீடு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆமை கூட திமுக வேலையை விட முன்னாடி போயிடும். ஒரு ஆமை இறக்கி விட்டீங்கன்னா இவனுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்குள்ள ஆமை போயிடும். ஆமை கூட வேகமா குடுகுடுன்னு ஓடிடும். அந்த அளவுக்கு ஒரு வேலையும் தேஞ்சு நம்மளால எந்த ரோட்லயும் போக முடியலைங்க. குழியா பறிச்சு வச்சிருக்காங்க. அதற்கு ஒரு உதாரணம் உங்களுடைய ஊர்ல திருமலிசையில இவர்கள் கட்டுகின்ற பேருந்து நிலையம் ஒரு உதாரணம். ஆமையை விட மோசமாக அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க கிளம்பாக்கத்துல ஒரு பேருந்து நிலையத்தை பாக்குறீங்க. இவங்க கலைஞர் ஐயாவுடைய பேரை வச்சதுதான் வச்சாங்க. அங்க யாரும் பேருந்தும் இல்ல மக்களும் இல்ல. பாதி நேரம் ஆர்ப்பாட்டம் தான் நடந்து கொண்டிருக்கு. காலையிலிருந்து இரவு வரை ஆம்னி பஸ் ஆர்ப்பாட்டம், இந்த பக்கம் ஆர்ப்பாட்டம், தென் தமிழகத்திற்கு போற மக்கள் ஆர்ப்பாட்டம், வட தமிழகத்திற்கு போற மக்கள் ஆர்ப்பாட்டம், கொங்கு பகுதிக்கு போற மக்கள் ஆர்ப்பாட்டம். இவர்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டம் உருப்படியாக சென்னையில 32 மாதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வரலைங்கய்யா. இது எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன் செய்யலன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா மத்திய அரசின் மீது பழிய போடுவாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டல, எங்க ஊருக்கு நல்ல குடிக்கிற தண்ணி வேணும்பா, வடிகால் நல்லா பண்ணி கொடுங்க, மழை பெஞ்சா தண்ணி வடிஞ்சிடணும், பாதாள சாக்கடை பண்ணி கொடுங்க, சம்பந்தமே இல்லாம பிலிம் சிட்டி கட்டுவாங்க. பிலிம் சிட்டிக்குள்ள நீங்கள் நானும் 500 கோடி ரூபாய் போக முடியுமாங்க? அந்த 500 கோடி ரூபாய் பூந்தமல்லி கொடுத்தா எத்தனை வேலையை செய்யலாம், எத்தனை ரோட்டை போடலாங்க ஐயா? சம்பந்தமே இல்லாம செய்வாங்க. இன்னைக்கு பாருங்க ஐயா, திமுக கையில் எடுத்திருப்பது மத்திய அரசு எங்களுக்கு வரி கொடுக்கல. உண்மைதான், நான் ஒப்புக்கொள்கின்றேன். மத்திய அரசு திமுகவுக்கு வரி கொடுக்கல, தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கும். ஒரு மனிதன் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி அந்த ஊர்ல தேர்தலில் ஜெயிச்சா உங்களுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் பதவியில் இருக்க முடியும். 2வது முறை விட்டு கொடுத்தணும். ஒரே முறை ஒரு குடும்பத்துல ஒரே ஒருத்தர் ஒரே முறைதான். அதுவும் 360 நாள். 360வது நாள் ஒரு வருஷத்துல பதவி முடிஞ்சது. அங்கே வாரியம் வச்சு, அப்பவே வாரியம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. 5 வாரியம் வைத்திருக்கின்றாங்க குலோத்துங்கச்சாரன் காலத்துல. வாரியத்திலே உறுப்பினரா இருந்தா 3 ஆண்டுகள் தேர்தலில் நிக்க கூடாது. வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய குடும்பம் நிக்க கூடாது. தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு நிக்கவே கூடாது. 35 குற்றங்கள் நீங்கள் செய்திருந்தால் தேர்தலில் நிக்க கூடாது. 35 குற்றம். திமுக காரன் 350 குற்றம் பண்றான். அது தனியா ஒரு 4 கல்வெட்டு வைக்கணும். 35 குற்றங்கள் செய்தால் தேர்தலில் நிக்க கூடாது. அதையெல்லாம் படிச்சு பார்த்தங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 35 அமைச்சரும் கல்வெட்டினுடைய முதல் வார்த்தையிலே டிஸ்குவாலிஃபைட். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை அப்படி இருக்குது. பக்கத்துல நம்ம காஞ்சிபுரத்துல குலோத்துங்கச்சோழன் காலத்துல 10ஆம் நூற்றாண்டுல 1100 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரமேரூர்ல கல்வெட்டு இருக்கு. நீங்க பாச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலையெல்லாம் முடித்து விட்டு கொஞ்ச நேரம் இருக்கு, உங்கள் குழந்தைகளை ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனோம்னா உத்தரமேரூர் கூட்டிட்டு போங்க. 3 சின்ன ஊருங்க, கிராமம், 3 கோவில். முருகபெருமான் சூரசம்ஹாரம் செய்வதற்கு முன்பு மயில் இல்லாம யானையோடு இருக்கிற கோவில். 3 நதிகள் அந்த சின்ன ஊரை சுத்தி இருக்கு. அதிலே இந்த வைகுண்ட வரதராஜ பெருமாள் கோவில், அதிலே இந்த கல்வெட்டு. ஐயா, அந்த அரசியலுக்கு திரும்ப நாம போகணும். 1100 ஆண்டுகள் கழித்து குலோத்துங்கன் காலத்தில் எப்படிப்பட்ட அரசியல் இருந்ததோ அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதற்கான நேரம் வந்துருச்சு. 30 வயசுலிருந்து 70 வயசு வரைக்கும் தான் அரசியல். 30 வயசுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரக்கூடாது, கல்வெட்டிலே போட்டிருக்கின்றார்கள். 70வது வயதுக்கு மேல அரசியல் இருக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பாருங்க எப்படி வயசு. இன்னைக்கெல்லாம் பாருங்க 70, 72, 74, 78, 80 அந்த பதவி வரை விடவே இல்லை. அவங்க போனதுக்கு அப்புறம் குடும்பம், குடும்பத்திற்கு அப்புறம் பேரன், பேரத்திற்கு அப்புறம் கொள்ளு பேரன், 4 ஜெனரேஷன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சேலத்துல இளைஞரணி மாநாட்டுல இன்பநிதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்தியாச்சு. 4வது தலைமுறை 4G, அடுத்து 5G அது வரப்போகுது. மோடி ஐயா சொன்ன 5G வேற, இவனுக்கு புரிஞ்சிட்டு இருக்கிற 5G வேற. ஐயா